செகண்ட் லவ் எபிசோட் 16. பற்ற வச்சுட்டே பரட்டுன்ற மாதிரி விஜய் டிவி உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸை வந்து கலக்கிற மாதிரி வந்து 3 வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து இறக்குறாங்க. முதல் வைல்ட் கார்டு என்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிராவோ. இந்த எபிசோடில் வந்துட்டு அவங்க இறக்குற 2 பேர் இறக்குறாங்க. ஒன்று வந்து ரெக்ஸு, இன்னொன்று வந்து நிவேதிதா. இதில் வந்து நமக்கு ரெக்ஸும் நிவேதிதாவும் என்ன மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஸோ இவங்க டேட்டிங் பண்ணுறது, இவங்க டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி போடுற சீனில் வந்துட்டு உள்ளே வந்து தினேஷ், வெக்கே, நேகா 3 பேரும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, மனசு உடையிறாங்க. இதற்கு நடுவில் வந்து நேகா பஞ்சாயத்துக்கு நான் தான் பலிகடாவன் தினேஷ் வந்து புலம்புறாரு. அதே நேரம் வந்து பிரியங்கா வந்து நிவேதாவோட வந்து க்ளோஸ் ஆகி பிரியங்கா சொல்கிற ஒரு வார்த்தை வந்து வெக்கே வந்து இன்னும் மனசில் ஈட்டி பாயுது. அதை வந்து சிந்தூரி கிளியராக எடுத்து வந்து சொல்கிறாங்க. ஸோ வெக்கே பிரியங்கா இது வந்துட்டு விரிசலாக ஆகுதா, தொடருமா? வாங்க எபிசோடுகளை போய் பார்க்கலாங்க. எபிசோட் பிகினிங்கில் வந்து ஸ்ருத்திகா உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே எல்லா இன்வைட்ஸ்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்து உங்களுடைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ஒன்று மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரீஃபாக கேட்குறாங்க. கேட்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆபிது சொல்கிறாரு, அவர் குழந்தை தான். அவர் சொல்கிறாரு குழந்தை இருக்கிறது, குழந்தை பிறந்தது, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சர்ப்ரைஸ் மூமெண்ட்டுன்றாரு. அதுக்கப்புறம் வீணா சொல்கிறப்போ வந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்த கிஃப்ட்டு அது வந்து மறக்கவே முடியாது. குறிப்பாக வந்து ஜெரின்னு ஒருத்தர் வந்து டெட்டி பேர்னு போட்டு அனுப்பிச்சிருந்தார். யார் அந்த ஜெரி, அவர் எப்படி இருப்பார், அதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்துரி கேட்குறப்போ ஆஸ் யூஷுவல் அவங்க தாத்தா தான் அவங்க சொல்கிறாங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அவர் நைட்டு தூங்குறப்போ வந்துட்டு செல்ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோடில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். ஒரு நாள் வந்து அவங்களுடைய எக்ஸ் லவர் வந்துட்டு வெளியூர் போகிறதுக்கு காலையில் 4 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவர் ரீச் அவுட் பண்ண முடியல. அது வந்து அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. காலங்கத்தால் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறப்போ வந்து ஸ்ருத்திகா அதனால தான் அவள் ஒன்று விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கே சொல்கிறப்போ வந்து சர்ப்ரைஸ்ன்றது வந்து ரிலேஷன்ஷிப்பு இன் லவ் தான் வந்துட்டு நான் வந்து சர்ப்ரைஸாக நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெக்ஸ் அண்ட் நிவேதிதா 2 வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தவுடனே ரெக்ஸு தன்னை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து ஒரு மியூசிக் சேனல் ஆங்கராக இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. குடுமி வச்சுருக்கிறாரு. அது லேட்டஸ்ட்டு என்ன ஒரு ஜென்சி பசங்க வச்சுருக்காங்களோ அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிவேதிதா சொல்கிறப்போ வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் லவ்வை பற்றி வந்து சொல்கிறப்போ வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ, அதனால் எனக்கு வந்து நான் பிரிஞ்சிட்டேன், அவர் என்னை நம்பலை, என் ஃபீல்டு வந்துட்டு அது அப்படிப்பட்ட ஃபீல்டுனால நம்ம ட்ரூவாக ஜென்யூனாக இருந்தாலும் அவருக்கு புரியல, விலகிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு ஸ்ருத்திகா ப்ரீஃபாக எல்லா இன்மேட்ஸை பற்றியும் ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு நிவேதா வந்து எடுத்தோடனே தினேஷ் கிட்ட போகிறாங்க. நிவேதிதா அவங்க பேர். தினேஷை பார்த்து யூ லுக் வெரி ப்ரெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யூ லுக்ஸ் லைக் ஏ மலையாளி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பிரேவோவை பார்த்து வந்துட்டு உன்னுடைய தமிழ் பேச்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்ஸ் வந்துட்டு பிரியங்காவை பற்றி சொல்கிறப்போ வந்து புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து அவர் வந்து பிடிக்கலை, இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரெக்ஸை பற்றி சொல்கிறாங்க. பிரியங்கா வந்த உடனே வந்து அவர் வந்து பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கலை, அவர் வந்து புரிஞ்சுக்காமல் வந்துலாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெக்கையை பற்றி வந்து நிவேதிதா பேசுகிறப்போ வந்து ஃபேஷனில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா வந்து ரெக்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறப்போ வந்து கிளியராக வந்து மோனிஷா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, நான் இங்கே லவ் தேடி வந்திருக்கிறேன்,
என்னால் வந்து ரெக்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கனெக்டும் ஆக முடியாதுன்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க மோனிஷா ரெக்ஸோட பேசுகிறப்ப. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ருத்திகா வந்து சொல்கிறாங்க பிரியங்கா கிட்ட, உனக்கு யாரை தான் பிடிக்குது, ரெக்ஸையும் பிடிக்கல, வெக்கையும் பிடிக்கல, பாரு நீ வந்து ரெக்ஸு கூட வந்துட்டு பேசுகிறது வந்து வெக்க அலைய போகிறான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நேகா வந்து ரெக்ஸோட வந்து பேசுகிறப்போ வந்து ஐ டு நாட் வாண்ட் டு ஆஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து நான் விரும்பலை அப்படின்னு மூஞ்சுக்கு மேலே ஓப்பனாக மேனர்லெஸ்ஸாக சொல்லிடுறாங்க. அது ரெக்ஸுக்கு பயங்கரமாக வந்து ஒரு ஷாக் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆபிது வந்து நிவேதிதா கேட்குறப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இது இட்ஸ் கோயிங் வெல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிவேதிதா வந்து ஆபித்தை பற்றி சொல்கிறப்போ அவங்கக்கிட்ட ஆபித்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு என்னுடைய எக்ஸ் வந்து மீட் பண்ணல, அதனால தான் நான் பிரிஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தூரி வந்து ரெக்ஸ்கிட்ட பேசுகிறப்போ வந்து உங்களுடைய டைப் வந்து எனக்கு பிடிக்கலை, அதாவது டைரெக்டாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, யூ ஆர் நாட் மை டைப்புன்ற மாதிரி சுந்தரி ஓப்பனாக வந்து ரெக்ஸ்கிட்ட அடித்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருத்திகா சிந்துரியோடு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ வந்து நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, உனக்கு வந்து சாய்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா வரப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லோரும் நல்ல பசங்க அப்படின்னு ரெக்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீணா வந்து சொல்கிறப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தினேஷ் வந்து அவர் எனக்கு ஃபன் பண்ணதுனால எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகி கிளியராக வந்து சொல்லிடுறாங்க ரெக்ஸுக்கிட்ட. அதுக்கப்புறம் தேஜா சொல்கிறப்போ வந்து நான் வந்து நிவேதிதாக்கிட்ட பேசுகிறாரு, எமோஷ்னலாக நான் வந்து கனெக்ட் ஆகிட்டேன் நேகா கிட்டன்ற மாதிரி வந்து எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஸ்ருத்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொமான்டிக் டான்ஸ் ஆடுறதுக்கு உங்கள் பேரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சாய்ஸ் வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்தவங்களுக்கு ரெக்ஸ் வந்து வீணாவை சூஸ் பண்ணுறாரு, நிவேதிதா தேஜாஸையும் பிரேவா வந்து பிரியாங்காவும் சூஸ் பண்ணுறப்போ, வீணாவை சூஸ் பண்ணுறப்போ தினேஷும், தேஜஸை சூஸ் பண்ணுறப்போ வந்து நேகாவும், பிரியங்காவை சூஸ் பண்ணுறப்போ வெக்கையும் வந்து அப்படியே மனசு உடஞ்சிடுறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க, ஒரு மாதிரி எரிச்சலாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தில் பேசுகிறப்போ வந்து நேகா பண்ணுற பஞ்சாயத்துக்கு நான் வந்து பலிக்கடாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரெக்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறப்போ வந்து நேகா வந்து சரியில்லை, அதனால் எனக்கு வந்து வீணாவை வந்து பிடிச்சிருக்கு, நான் வீணாவை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறப்போ வந்து தினேஷ் புலம்ப ஆரம்பிச்சிடுவார். ஏன்டா நேகா உனக்கு பண்ணதுக்கு நீ வீணாவை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் என்னடா பலிகடாவன்ற மாதிரி வந்து அவர் புலம்புறதுல நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்கிறப்போ இங்கே வந்து ரெக்ஸ் வந்து வீணாவை சூஸ் பண்ணுறாரு. நிவேதிதா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தினேஷை சூஸ் பண்ணுறப்போ தினேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நிவேதிதா அதை பற்றி கவலைப்படாமல் ஆபிதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து வீணா வந்து போகிறது வந்து எனக்கு வந்து பொசசிவாக இருக்குது வீணா மேலே, பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அவள் வந்து போக மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே தினேஷ் நம்பிட்டு இருக்கிறாரு. அங்கே டேட்டிங்கில் எடுத்தோன்னே வந்து நிவேதிதா வந்துட்டு கொஞ்சம் மயங்கிடுறாங்க அபித்துக்கிட்ட. ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நான் வந்து உட்காரதுக்கு மேலே என் சேரை வந்து புல் பண்ணி ரெடி பண்ணி என்னை உட்கார சொன்னால் பக்கா ஜென்டில்மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை கம்யூனிகேட் பண்ணதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கிறான், காமாக இருக்கிறான், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அபித் மேலே விழுறாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ஆபித் முதல்ல ஆரம்பிக்கிறாரு, மோனிஷா கூட நான் ஸ்டடியாக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் பேச என்ன பண்ணுறாருன்னா, ஐ ஃபீல் கனெக்டட் வித் நிவேதிதா கிட்ட பேசுகிறப்ப நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஆபித் வந்து கொஞ்சம் உளரமும் தடுமாறவும் ஆரம்பிக்கிறது நமக்கு தெளிவாகவே வந்து புரியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரெக்ஸும் வந்து வீணாவும் பேசுகிறப்போ ரெக்ஸு வந்து கிளியராக சொல்கிறாரு, ஐ எம் ஷார்ட் டெம்பர், என்னுடைய எக்ஸோட சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கேன், நான் நல்ல பையன் கிடையாது,
உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது, உன் வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு வீணா வந்துக்கிட்ட ஃப்ளட் பண்ணுறாரு. வீணாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களோட வந்து கொஞ்சம் பழகுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமேட்டிக்காக இருக்கிறாரு ரெக்ஸுன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் வந்துட்டு இவர் வந்து ஒரு பிட்டை போடுறாரு ரெக்ஸு. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஏங்குறீங்க கரெக்டானு கேட்குறப்ப வந்து யூ ரெட் மைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. ஐ வில் நாட் ப்ரொசீட் வித் ஹிம், ஹி இஸ் நாட் மை டைப்பு அப்படின்ற மாதிரி வந்து ரெக்ஸை வந்து வீணா கழட்டி விடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம் வைக்கிறாங்க ஸ்ருத்திகா, ஸ்பைஸ் ஃபார் இதுக்கு என்னென்ன ஃபீலிங்க்கு ஒரு ஸ்பைஸ் வைக்க சொல்கிறப்போ சிந்துரி வந்து வெக்கேக்கு வந்து மஞ்சள் வைக்கிறாங்க. வைக்கிறப்போ வந்து பிரியங்கா வந்து பயங்கரமாக காண்டாயிடுறாங்க. அங்கே பிரியங்கா வந்து வெக்கையை பற்றி பேசுகிறப்ப வந்துட்டு சிந்துரிக்கு கொஞ்சம் கோவம் வருது. கோவம் வரப்போ வந்து ஃப்ரெண்டாக லவரான்னு கேட்குறப்ப வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க, நான் லவ் பண்ண வந்திருக்கிறோம், அப்போ எதுக்கு நீ ஃப்ரெண்டாக பழகிற அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஏன் ஃப்ரெண்டு லவ்வாக ஆகக்கூடாதுன்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. மாட்டிக்கிட்டியா, அப்போ நீங்கள் பழகிறது லவராக மாறதுக்கு தான் அந்த மாதிரி பிரியங்கா கண்டுபிடிக்கிறாங்க சிந்துரியை. சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, பட் வெளியே காட்ட மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் மோனிஷா ஆபித்துக்கு சின்னமன் வைக்கிறாங்க. சிந்துரி வந்து இதுக்கு நடுவில் சிந்துரி வந்து வைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவளுக்கு உன்னை பிடிக்கல, எந்த ஃபீலிங் இல்லைன்னு சொல்லிட்டா, உனக்கு புரியலையா, இன்னும் புரியலையான்னு சொல்கிறப்போ வைக்க மண்டே ஆட்டி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஸோ அங்கே வந்து பிரியங்காவுக்கு வந்து வைக்க வந்து கட்டடிக்கிறாரு. கட் பண்ணுறதுக்கு வந்து வைக்கிறது வந்து அங்கே சிந்துரி நமக்கு தெளிவாக புரியுது. எதிர்பார்த்த மாதிரி நேகா தேஜாஸ்க்கு வந்துட்டு பிளாக் பெப்பரையும் ரெட் சில்லியும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த ரெட் சில்லி எதுக்குன்னா அவர் டேட்டிங் போனார் இல்லையா, அதுக்காக. அந்த பக்கம் வந்து வைக்க வந்து பிரியங்காவுக்கு கொடுக்குறப்போ வந்துட்டு 50-50%, பாதி உண்மை பாதி வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து நிவேதிதா வந்து பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ வந்து அவங்க என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ வந்து இவர் வைக்க டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு நாள் தானே ஆகுதுன்றாரு. ஒரு நாளோ ஒரு மாதமோ நான் வந்து அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு இவங்க நிவேதிதா விடாமல் வந்து மல்லுக்கு நிற்கிறப்போ வந்து வைக்க சரிதான், அது என்னுடைய சாய்ஸு, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷனாக டிஜெக்டடாக வந்துட்டு நிவேதா வந்து பார்க்குறாரு. தெளிவாக கிளியராக புரியுது பிரியங்கா வந்து வைக்கைகளோட விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இந்த விலகலை வந்து சிந்துரி வந்து பிரியங்கா மேலே போட்ட சண்டையினால் பிரியங்கா வந்து எமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிட்ட இருந்து வந்து தள்ளி பிரிக்கணும் அப்படின்ற மூடில் அவங்க சொல்கிற 2-3 வார்த்தையும் வெக்கேக்கு வந்துட்டு மண்டைக்குள்ளே ஏறி வெக்கே வந்து இங்கே பிரிய ஆரம்பிக்கிறார் பிரியங்காவை. அந்த பக்கம் வந்து வீணா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தினேஷ்கிட்ட. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில் வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.